கண்மம், காமம் முதலான அனைத்து ஆசைகளும் இச்சைகளும் துறக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பம் காமம்னு நம்ம சொல்றோம். சித்தர்கள் சொல்லும் காமம் அதுவல்ல. பழனிக்கு போனா என்ன கிடைக்கும்? பழனி எவ்வளவு பெரிய ஊர், ஆனா நம்ம மனம் எதை கேட்கிறது? சில பேர் தான் பஞ்சாமிர்தம் சொல்றாங்க, சில பேருக்கு வேற ஏதோ இருக்கும் போல் இருக்கு. திருப்பதிக்கு போனா என்ன கிடைக்கும்? அது மாதிரி வேற எங்காவது லட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏன்? திருநெல்வேலிக்கு போனா எத்தனையோ பொருள் இருக்கு. திருநெல்வேலியில அல்வா தான் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஒரு கடை அல்வா மட்டும் சூப்பர். என்ன கடை? பார்த்துக்க. எல்லாருமே போயிருக்கிறீங்க இருட்டு கடை அல்வா வாங்க, அல்லது இருட்டு கடை அல்வாவை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். அல்வா வாங்கி சாப்பிடுறோம். திருநெல்வேலி போனா யாராவது திருநெல்வேலி போல வரும்போது 1 கிலோ அல்வா வாங்கிட்டு வா சொல்றோமா? அதே போல திண்டுக்கல் பழாப்பழம், சேலம் மாம்பழம். ஏங்க ஒரு இடத்துல பசியோட ஒரு பக்கம் போறோம், நல்ல வயிறு பசிக்குது, இறங்கின உடனே ஏதோ ஒரு கடைக்கு போயிருமா? ஆட்டோ ஸ்டாண்டு போவோம், இல்ல பக்கத்துல கடைக்காரு போவோம். ஐயா இங்க ஒரு நல்ல ஹோட்டல் எங்க இருக்குது கேட்போம். கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஏன்? நல்ல உணவுக்காக இந்த நாக்கு ஏங்குகிறது, நல்ல சுவைக்காக இது ஏங்குகிறது. காசு அதிகமானாலும் பரவாயில்ல, டேஸ்டா இருக்கணும். ஒரு காபி குடிக்கிறோம், கும்பகோணம் டிகிரி காஃபி எங்க இருக்குன்னு தேடுவோம், அல்லது இங்கெல்லாம் அன்னபூர்ணா கௌரி சங்கர் எங்க இருக்குன்னு தேடுவாங்க, ஆனந்தாஸ் எங்க இருக்குன்னு தேடுவாங்க. இப்படி மனம் தேடுது பாருங்க, அதுதாங்க காமம். ஆணும் பெண்ணும் இணைய கிடைக்கும் இன்பம் மட்டும் காமம் அல்ல. மனம் எங்கெல்லாம் எதையெல்லாம் தேடி அலைகிறதோ அதுவெல்லாம் ஆசைதான். அதை ஒழிக்கணும். கண்மம். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்,